இல்ல மேடம், நாங்க வந்து 100 வருஷமா இருக்கிறோம். இந்த இடத்துல 100 வருஷமா இருக்கிறோம். மத்த ஜென்ரேஷனுக்கு வீடு வர மாட்டேங்குது, ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. இங்க வெறும் 150 வீடு தானே இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கணக்கு காட்டுறாங்க. வெறும் 150 வீடு தான் இருக்குது அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க. எங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்குது. எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்க 100 வருஷம் இருக்கோம்னா அப்ப நாங்க வந்து 2 தலைமுறை எடுத்துட்டோம். 2 தலைமுறை எடுத்த அப்புறம் கூட எங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, வெறும் 150 வீடு தான் நாங்க கொடுப்போம். அப்ப எங்களுக்கு குழந்தை குட்டின்னு வருது இல்ல, அது நாங்க என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த வீட்டுல பல வருஷமா நாங்க இருக்கிறோம். காத்து மழை, நாங்க வந்து சின்ன சின்ன பசங்களை இந்த இடத்துல வந்தோம். இத்தனை வருஷமா இதே இடத்துல தான் வாழ்ந்து நிக்கிறோம். மழை தண்ணி வெள்ளம் ஆறுக்கு மிஞ்சி வீட்டு உள்ள வரோம். நாங்க ஸ்கூல்ல போய் தங்கி இருக்கிறோம். எந்தெந்த இடத்துலயும் நாங்க தங்கி இருக்கிறோம். எங்க தங்கினாலும் அந்த சோத்தை தவிர வேற எதுவுமே தர மாட்டாங்க எங்களுக்கு. மேடம், எனக்கு தெரிஞ்சு 9 வயசுல இருந்து நான் இங்க இருக்கேன். எனக்கு இப்போத்துக்கு வந்து 52 வயசு ஆகுது. நான் இந்த இடத்துல ஒரே பிரச்சனை அடிக்கடி நாங்க சந்திக்கிறது மழை நீர் வெள்ளத்துல. அது ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது எங்க ஏரியா மக்கள் ஃபுல்லாவே. இந்த ஏரியா மக்கள் ஃபுல்லா வெள்ளம் மெதிக்கிட்டோம். இந்த வெள்ளம் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு ஆத்துக்கு போகும்போது எங்க உயிர் எங்க கையில இருக்காது. அரசாங்கம் எங்களுக்கு செய்யறாங்க என்னன்னா, தற்காலிகமாக எங்களை பாதுகாப்பு பண்ணி அரசு ஸ்கூல் பள்ளியில எங்களை வைக்கிறாங்க. மழை நீர் முடிஞ்ச பிறகு எங்களை கூட்டு வந்து இங்க விட்டுடுறாங்க. நாங்க வைக்கிற ஒரே கோரிக்கை, எங்க மக்கள் ஆகிய எல்லாருமே வைக்கிறோம். நான் தனியா வைக்கிற கோரிக்கையும் அதுதான். இந்த இடத்துல இருந்து எங்களை மீட்டு ஒரு நல்ல அடுக்குமாடி வீட்டு எங்களுக்கு கட்டி கொடுத்து ஒரு தண்ணி வெள்ளம் இல்லாத இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் கொடுத்தா நாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு தெரிவிப்போம் மேடம்.